ஏய், என்னடா இது புது பழக்கம்? அலாரம் அடிச்சு எந்திரிக்கல, அலாரம் அடிச்சுதான் நீங்க எந்திரிக்கல. மவனை இந்த அடிக்கு எந்திரிச்சே ஆகணும். ஏய், அடிச்சு எழுப்புறது அப்ப, கூப்பிடுறது அம்மாவா? ஏன்பா அப்படி நிமிஷப்படுத்துற? மனுஷன் ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா தூங்க மாட்டியே? விட்டா 10 மணி வரைக்கும் தூங்குடா. எங்கடாவன்? எங்க போனா இவன்? குப்பா நாய எந்திரிடா. மாமா மாமாவது கீமாவது இறங்குடா. ராத்திரி பூரா கதை யோசனை பண்ணிட்டு இப்பதான் தூங்குனேன், அதுக்குள்ள எழுப்பி விட்டீங்களா? கதை கத்திரிக்காய் எல்லாம் அப்புறமா இருக்கட்டும், முதல்ல வேலையை போய் பாடுறா குப்பா. மாமா, நீங்க நாயை பேயணும்னாலும் 40 தடவை கூப்பிடுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா குப்பானு ஒட்டியா கூப்பிடாதீங்க. குப்பு ராஜா குப்பு ராஜான்னு அழகா கூப்பிடுங்க, சந்தோஷப்படுறேன். குப்பு ராசாவா? ஆமா, ஏன்னா வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய டைரக்டரா வந்து இந்த தமிழகத்தை கலக்குன்னு கலக்க போறேன் நான், வச்சுக்கங்க. டேய், கலக்குறது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல போய் பல்ல விளக்குடா. கெட்ட வாடை அடிக்குது. அது உங்க வாய் மாமா. மாமா, அதுக்கு தான் சொல்றேன், டெய்லி 4 வேளையாச்சும் விளக்குங்க சொன்னா கேக்குறீங்களா? டேய், போயிரு, கொன்னே போடுவேன். போடா போ. டேய், நீ என்ன நமாஸ் படிக்கிறியா? ஐயோ, எந்திரா. லுல்லா பூச்சி. பாம் 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 பாம். வாங்கடா, இந்தாங்க கஷாயம் சாப்பிடுங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையாப்பா? டேய், இத வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா முகம் களையா இருக்கும், உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு ஈய மாதிரி போகும். அது எப்படியோ போகட்டும். உங்க அப்பா ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் மேஜர் சந்திரகாந்த். நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கணும்? மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க மிலிட்டரி மேனு, இவன் உங்க பையன். நீங்க கொடுக்கலாம், அவன் குடிக்கலாம். நான் ஏன் குடிக்கணும், என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க? டேய், அத குடிச்ச டார்ச்சர் இன்னையோட போயிடும். விளக்கெண்ணைய கொடுத்த 1 வாரத்துக்கு டார்ச்சர் ஆயிடும், நாரிடுவேன். மாப்பிள, மாமா மத்திய சிறைச்சாலையில ஜெயிலர் இருக்க வேண்டியவரா. படாத பாடு ஒருத்தராரப்பா. 100 200 300. என்ன பண்ற? நான் மித்ராசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் டச் டிஸ்டர்ப். எதிர் வீட்டுல ஒரு அருமையான ஃபிகர் எக்ஸசைஸ் பண்ணுது. ஃபிகரா? பொண்ணா? எங்க? ஏடா, உனக்கு பாக்குறதுக்கே இருக்குது. மாப்பிள, சும்மா கிளம்புடு கொண்டேன். இந்த பொண்ணோட கழுத்துக்கு கவனி. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஒரு டைரக்டர் தேவை, ஒரு பொண்ணோட முகம் மட்டும்தான். டோன்ட் டிஸ்டர்ப். அது இல்லடா, கழுத்துல ஒரு கேட், ஒரு பூனை தொங்குது பாத்தியா? பூனையா? எங்க? ஆமா. டேய், ஐயோ, எக்ஸசைஸ் பண்ண சொன்னா அங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? பூனை மாமா, பூனை. பூனையா? எங்கேயும் காணுமே. ஹிட்லர் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தார். நாட்டு மக்களின் சுதந்திரம் பறிபோனது. வீட்லயும் ஹிட்லர் கொடுங்கோலன் துர்மரணம் அடைந்தான். டேய், என்னடா படிக்கிற? உங்க வரலாறு தான். இல்ல, ஹிட்லர் வரலாறு. ஒழுங்கா படி. நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன். ஆமா, இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே? படிக்கிற, சாப்பிடுற, தூங்குற, பக்கத்திலே போய்க்கோ. ஆமா, அந்த குரங்கு எங்க? நான் இங்கதான் இருக்கிறேன். நீங்க 2 பேரும் பேசுறத நான் டாப் ஆங்கில இருந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், என் தங்கச்சி உன்னை பெத்ததுக்கு ஒரு குரங்கு பெத்திருக்கலாம்டா. ஆத்திர அவசரத்துக்கு வித்த காட்டி பொழைச்சுக்கலாம். அப்பா, அவனையும் கொஞ்சம் பாத்துக்குப்பா. எங்கேயாவது கீழே விழுந்து கைய கால உடைச்சுக்க போறான். அப்புறம் அப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியாது. அதான். என்னடா, நீங்க 2 பேரும் கூட்டிட்டு போறீங்களா? திடீர்னு வீடு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றது? 101க்கு டயல் பண்ணுங்க. ஃபயர் சர்வீஸ் வந்து உங்களை காப்பாத்திரும். அவங்க வரதுக்குள்ள எங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா நான் வந்து பாத்துக்கிறேன்டா. எதுக்கு? எதாவது வந்து போயிருக்குன்னு பாக்கவா? போங்கடா போக்கத்த பசங்களா.
நீ வண்டி எடு. பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த குப்புராஜாவின் கால்கள் மீண்டும் கிராமத்து மண்ணில் பதிகின்றன. நகரத்து காற்றையே சுவாசித்துக் கொண்டிருந்த இந்த குப்புராஜா கிராமத்து மண் வாசனையை சுவாசிக்க வந்து கொண்டிருக்கின்றார். ஏய், அங்க என்னடா தனியா நின்னு யோசிக்கிற? இந்த மண்ணோட வாசனை என்னோட கலைதாகத்தை தூண்டுது. கொஞ்சம் வாயில போட்டு தண்ணிய குடி. அடி வாங்க போறா, வாடா. ஆஹா, அந்த காலத்து கவிஞரெல்லாம் இயற்கையை பெண்ணோட ஒப்பிடுவாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது இப்ப கண்கூட பாக்குறேன். கார்மேகங்கள் தான் உந்தன் கூந்தலும், அதனுடைய பிரகாசமாய் ஜொலிக்கும் சூரியன் தான் உந்தன் முகமும். அடடா, அந்த குன்றுகளுக்கு நடுவே ஓடும் சுற்றோடை தான் உந்தன் தாமணியும். மொத்தத்தின் உந்தன் அழகு என்னை அள்ளி அணைத்து முத்தமிட தூண்டுகிறது. யோ, என்ன கிண்டலா பண்றீங்க? ஏமா, நீங்க என்ன எங்களுக்கு அத்தை பொண்ணா மாமன் பொண்ணா உங்களை கிண்டல் பண்றதுக்கு? அவன் ஏதோ செழுமையா இருக்கிற மலை மடுவை பத்தி வர்ணிக்கிறான். உங்களுக்கு என்ன கோவம் வருதோ தெரியலையே. எங்களை வர்ணிக்கிறது வேற வர்ணிச்சுட்டு மலை மடுன்னு சமாளிக்கிறியா? யாரு? நாங்க உங்களை வர்ணிக்கிறோமா? ஏய், கொடுமையா இது? ஏமா, உங்க வீட்டு கண்ணாடியில உங்களை முன்னாடி பின்னாடி எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அவ்வளவு திமிரா? எந்த ஊரையா உங்களுக்கு? கலைஞனுக்கு யாரும் ஊரே, யாவரும் கேளீர். மறுபடியும் கிண்டலா? உங்களை சும்மா விடக்கூடாது. கன்சாமி அண்ணே, முன்சாமி அண்ணே, நாங்க குளிக்கிற இடத்துல இந்த பசங்க வந்து கலாட்டா பண்றாங்க. ஏய், யாராவது பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல கலாட்டா பண்றது? எல்லாரும் பாக்கலாம். ஏய், ஆள் வச்சு குளிக்கிறாங்க. என்ன விட்டு ஓடுறா நீ? எரும முண்ட பரதேசி, இப்படி குடிச்சு சைக்கிள் மோதிய சைக்கிளுக்கா பிறந்திருக்க நீ? விடு மாப்பிள, அடிச்சனா? இல்ல, வேணா விடு. ஏய், நான் யார் தெரியுமே? யாரா? என்ன சொன்னீங்க பாய்? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்ணன் மாதிரி பழகி இருக்குமா? உள்ள கைய வர நீங்க குத்திர போற கம்மி. அப்படி இல்ல, மாப்பிள பேசி இருக்கும்போது கை பாலு மாப்பிள சாராயம்டா, ஊரல் சரக்கு. ஒரு 2 ரவுண்ட் அடிப்போம்டா. ஏய், ஏற்கனவே ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுக்கிறோம். பாப்பலாம். மாப்பிள இரு மாப்பிள, பங்காளி சாரா எங்க வைக்கிறாங்க? நம்ம தோப்பல எருமை அக்கறை, நாம இக்கறையா? ஏய், என்ன குளிக்கிறவன் அங்க நிக்கிற? வா வா மாப்பிள, இதெல்லாம் ஒத்து வராது. இது ஓடுற தண்ணி இழுத்துட்டு போயிடும். நமக்கு நிக்கிற தண்ணி தான் மாப்பிள லாயக்கு. போடாங்க இவனே. சரி, நீ கடையில துணி எல்லாம் பாத்துக்க, நான் குளிச்சு வரேன். ஆமா, கரெக்ட் தான். அடாடா, என்ன லொகேஷன். தண்ணி அடிக்கிற இடமே ஒரு புதுமையா இருக்கு. கிராமம் தான். கிராமத்தானுடைய கற்பனையே ஒரு வித்தியாசம் தான். ஏப்பா, ஒரு பால் எவ்வளவுப்பா? இது பால் இல்ல, குடுவ. சிறுசு 10 ரூபா, பெருசு 25 ரூபா. ஓஹோ, இந்தப்பா ஒரு பால் கொடுப்பா. அப்பா, எவனோ பைத்தியக்காரன் துண்டை விட்டான். எவனா அவன் துண்டை விட்டு குளிக்கிறே? ஆழத்தில் போத என் மான மறந்து போதே. ஐயோ, ஆடோ பாவி, இவனையும் காணும் துணியும் காணும். தம்பி, இந்த ஜட்டி மெட்ராஸ் பர்மா பஜார்ல 15 ரூபாய்க்கு வாங்கினது. போட்டிருந்தனால 5 ரூபாய் கழிச்சுக்க. 2 ரூபா கூட கழிச்சுக்கடா. மிச்சம் 8 ரூபாய்க்கு சாராயம் கொடு. இந்த துணிக்கு சாராயம் கொடுத்ததே பெருசு. ஏதோ என் மகன் சீன்ஸ் கேட்டதுனால கொடுத்தேன். இனிமே காசு கொடுத்தாதான் சாராயம், இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. அதெல்லாம் வேணாம்யா. நான் யாரு தெரியுமா?
வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய டைரக்டர். நீ வேணா என்னை வச்சு படம் எடு. இப்ப கதை சொல்றேன். அதுக்கு அட்வான்ஸா 2 குடுவை கூடியா. இப்ப இப்படி ஆதாமய வர மாதிரி அலைய விட்டான். ஐயோ எல்லாம் பொம்பளைங்க துணியா இருக்கே. நம்ம கற்பை காப்பாத்திக்க விட வழியே இல்ல. ஆண்டவன் மன்னிச்சிரு. சத்தம் போட்டு ஊரை கூட்டாதுமா, என் மானமே போயிடும். யோ யாரியா நீ? நீயா? மானம் போகுதுன்னு தெரியுது இல்ல, முதல்ல என் பாவாடை கொடுத்துரு. அது முடியாது. உன் பாவாடை தான் இப்ப என் கற்பையே காப்பாத்துது. இந்த பாச்சால என்கிட்ட வேணாம். மரியாதையை என் பாவாடை என்கிட்ட கொடுத்துரு, இல்லன்னா நானே வந்து எடுத்துக்குவேன். ஐயோ வந்துடாதம்மா, உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல. ஏன்னா விபத்தாயிர போகுது. நான் சொல்றது நம்பு. என்னையா என்னென்னமோ கதை சொல்ற? கதையா? கதை இல்லம்மா, நிஜம்தான். வேணா சாம்பிள். இதுக்கு மேல காட்ட முடியாது. நீ மோசமான ஆளியா? முதல்ல என் பாவாடை என்கிட்ட கொடு. என்னது? நான் மோசமான ஆளா? நான் மோசமான ஆளா என்ன பண்ண தெரியுமா? இப்ப இங்கே அவுக்கணும். அவுக்கிட்டா? யோ வேணாம், கத்தி தொலைப்போ. நம்ம வேண்டாம் இருப்ப சொல்ற. இல்லையா, இஷ்டத்தோட தான் சொல்றேன். போய்யா. அப்படி இருக்கணும். நம்ம ஆள் தெரியாம ஆள்கிட்ட வந்து மோதிக்கணும். உலகே மாயம் வாழே மாயம் நிலையது நாம் காணும் சுகம் மாயம் உலகே. டிரைவர் வண்டியை நிப்பாட்டியா? ஸ்டுடியோ போமா? அங்கிட்டு திரும்ப ஸ்டுடியோ போமா கேட்கற சொல்லியா? தங்கச்சி கமான் கமான். என்னடா என்ன நட்டாத்துல விட்டது இல்லாம இங்க கழுதிய டிரைவர் ஆகி பேசுக்கிறியா? கழுதியவா? அது சரி, இது அன்றையரு இதுலயே போயிடுற மாதிரியா? வாடா, நானாச்சு குடிச்சிருக்கேன், அன்றாயிரம் போட்டிருக்கேன். நீ பாவாடை கட்டிக்க நீ குடிச்சிருக்கியா? எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சா இப்பவே இப்ப என்ன நேரா பாரு. வாடா இருக்கிற கூட்டத்தை பார்த்தா டிக்கெட் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஒரு கோட்டை வாங்கி ஒதுக்கலாமா? கொஞ்சம் பொறுமாப்ல. டிக்கெட் தானே வேணா, முதல்ல காசு எடு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. அண்ணன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஏன்னா படம் 9 மணிக்கு போடுவாங்களா இல்ல 10 மணிக்கா? என் தம்பி தலைமை மறுபடியும் வந்தீங்கன்னா மூஞ்ச பேத்து முடியாது பாத்துக்க. யார்டா கத்துறீங்க? தினபால எத்தனை டிக்கெட் கொடுத்தா? 2 டிக்கெட் 3 டிக்கெட் கொடுத்தானா? ஏன்டா வவுத்திரத்துல கலப்புற பண்ணிய தூக்கி போட மாதிரி போட்டுட்டாங்க. நீ சொல்லிடு. டிக்கெட் எடுக்கிறதுல ஒரு கலடா. இப்ப பாரு கவனி. புத்தி கண்ணா என்னக்கா குழந்தை தூங்கிருச்சா? லைன்லயே எவ்வளவு இருக்கு? கொடுங்க. செஞ்சுவா தேவாடியா டி. முடிச்சுட்டியா? இது அம்மாட்ட வேணாமா? மாமாட்ட இருமா. மாமாமா மாமா. ஐயா இருமா மாமாமா. கேக்கா தம்பிக்கு சேர்த்து 2 டிக்கெட் எடுத்துருங்களேன். யோ பிள்ளை குடியா? முதல்ல பிள்ளை குடியா? நானே என் புருஷன் டிக்கெட் கிடைக்கல, நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். வந்துட்டானுங்க பொம்பளைக்கு கிட்ட டிக்கெட் வாங்கி கொடுக்க சொல்லி. ஆனா நம்ம டிக்கெட் ஏங்க? எனக்கு 2 டிக்கெட் எடுத்துரு. நாங்க இங்க 1/2 மணி நேரமா கால் வலிக்க நின்னுட்டு இருக்கோம். போய் வரிசை நில்லியா அப்பயா? ஏங்க எனக்கு 2 டிக்கெட் எடுக்கிறதால இன்னும் 1/2 மணி நேரம் நிக்க போறீங்க. எங்கன்னா வலிச்சா சொல்லுங்க, போகும்போது சைக்கிள் டபுள் அடிக்கிறேன். யோ வேணா நீங்க ஓடுங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். முன்னாலையும் வேணாம் பின்னாலையும் வேணாம், இடத்த காலி படு. மாப்பிள நீ ஒரு இளவுக்கு லாய்க்கல மாப்பிள. அந்த பொண்ணு எத்தனையோ முறை உன்னை லவ் பண்ணி சீல கொடுத்து 2 கண்ணால பாத்துருக்கிறேன். அப்படி இருந்தா அந்த பொண்ணு லவ் பண்ணுதா இல்லையா நொல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ லவ் பண்றியா இல்லையா மாப்பிள? மாப்பிள கனவுல டூயிட்டே பாடிட்டேன். டூயிட் வரைக்கும் போயிட்டா நீ மாப்பிள. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றாளோ இல்லையோ, அவளை லவ் பண்ண வைக்கிறவன் தான் டைரக்டர். யாரா அவன்? அவன் தான் அவன். எப்படி? வெரி சிம்பிள். அந்த பொண்ணை நான் கெடுத்துறேன். நடிப்பு. ஒரு பொண்ணோட மனசுல ஆழமா இடம் பிடிக்கிறாருன்னா அந்த பொண்ணுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரப்ப அவளை காப்பாத்தலாம். இவளுக்கு எங்கடா இக்கட்டான சூழ்நிலை உருவாக்குவோம். அதுக்கு தான் பைத்தியக்கார டைரக்டர் நான் ஒருத்தர் இருக்கேனே. இன்னைக்காவது உண்மையை ஒத்துக்கிட்டியே மாப்பிள்ள. ரொம்ப குறையாத. ஸ்கிரீன் பிளே சொல்றேன் கேளு. ஒரு வயக்காடு சலக்கு சலக்கு சலக்குன்னு சாப்பிட்டான். யாராவது சாணி மதிக்கிறாங்களா? நந்தினி வந்துக்கிட்டு
எதிர்பாராம வந்துக்கிறது என்ன பார்த்த அவ திடீர்னு பார்த்தவன நான் கொடுத்த ரியாக்ஷன்ல பயந்துட்டா. நீ சாதாரணமா வந்தாலே தெருநாயில 3வது கூடிடும். மாப்பிள கற்பனை ஊத்த தடுக்காது அப்புறம் ஊராது. திடீர்னு என்ன பார்த்த அவ என்னாச்சு அப்படின்னு கத்துனான். இது ஏடா சிரிக்கிற? இது உனக்கு சிக்னல். சிரிப்பு நம்பர் 1. ஓஹோ. திரும்பி அவ ஓடுனா, நானும் ஓடுனேன். அவனும் ஓடுனா, நானும் ஓடுனேன். ஓடிக்கிட்டே இருக்கும்போது உள்ள காலை கொடுத்து தட்டி விட்டேன். இதுக்கே சிரிக்கிற? இதுவும் சிக்னல். சிரிப்பு நம்பர் 2. எட்டி பிடிச்ச தாவணிய தட்டி விட்டா கைய. நல்லவளை காப்பாத்தடா. செத்துருப்படா. இது 3வது சிரிப்பு எனக்கு சிக்னல். ஏண்டா நான் எப்பதானே உள்ள வரேன் நீ சிரிச்சிட்டே இருந்தா? அது நியாயமான கேள்வி. இந்த 3வது சிரிப்பு சத்தத்துல ஜம்ப் பண்ணி நேர உள்ள வந்துடுற. அடிக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர அடிக்கப்படாது. யார? என்ன? அதே மாதிரி அவளை நீ பிடிக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர பிடிக்கப்படாது. ஓகே மாப்பிள அங்கதான் நிக்கிற நீ. அடிக்கிற மாதிரி நடிக்க சொன்னா நிஜமா அடிக்கிறானுங்க. இவனுங்க உண்மையிலேயே கெடுக்கத்தான் வந்திருக்கானுங்களா? ஆஹா நம்ம சீன்ல ஏதோ வில்லங்கமாய் போச்சு போட்டுருக்குடா. சொன்ன மாதிரி சிரிக்கிறான். சிரிப்பு நம்பர் 1. ஏண்டா என்ன அப்படி நிக்கிறா? நீங்க இப்படி எல்லாம் கூட சிரிப்பீங்களா? ஏய் என்னங்கடா கவட்ட புள்ள கொண்டாங்கடா. நான் அடிக்கிறேன். கல்லற 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 புரியாதேமா. 7 வயசுல அடிச்சதுடா. ஒரு கவட்ட புள்ள அடிக்க தெரியல. நீ எல்லாம் டைரக்டரா போறியா? அப்ப டைரக்டர் அவங்க பூரா கவர்னர்ஸ் இருக்காங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நீ 2 கட்டக்குள்ள பாக்குற, அவங்க 2 விரலுக்குள்ள பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஓஹோ மாப்பிள பயங்கரமான ஆள்றா மாப்பிள. இப்ப பாரு, இதுவா அதுவா? அது ஐயோ ஐயோ என் மீனெல்லாம் போச்சே, கஷ்டப்பட்டு பிடிச்சேனே. ஐயோ போச்சே போச்சே என் சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை மீனெல்லாம். காணோம். ஐயோ பொம்பளை குரல் கேக்குதுடா. ஏடாகமா ஏதோ அடிச்ச போட்டுக்கு. வா போய் பாப்போம். ஏயா எல்லாம் ஓ வேலைதானா? கல் அடிச்சு கவுத்துட்டியே. ஏமா நான் எங்கேயோ அடிச்சு அது இங்கேயே வந்து இடிச்சுது. அப்போ நானே வேணும்னு தள்ளி கவுத்துட்டேங்கிறியா? உன் கல்லு போட்டுதாயா அது கவுந்துச்சு. மாப்பிள ஏதோ அடிக்க தெரிஞ்ச மாதிரி அடிச்சு அந்த பொண்ணோட மீனை கவுத்திட்டியா? ஆமா அது எங்க மீனுக்குப்பா? ஏய் கலரை பார்த்தோன்னா கவுக்குற பத்தியா? அதெல்லாம் வேற வச்சுடா. ஐயோ பாக்குறதுக்கு ஓன மாதிரி இருந்தாலும் நீ சொல்ற தயா கரெக்ட். சரி சரி மாப்பிள சரி மாப்பிள. மீன் பிடிக்க நல்லா பழகிக்க. இடையில நான் இருக்கா தானே? நல்லா இருடா. அண்ணே இந்த பையன் நீங்க சொல்லுங்க. ஸ்டாப் 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 ஹோல்டன் ஹோல்டன் பா. ஆல்ரைட். ஒப்பன வாழ்வில் மகிழ்ந்த சுப்பிரமணிய சுவாமி என்னை மறந்த. அசப்புல பார்த்தா நம்ம சுந்தரமூர்த்தி மாதிரியே தெரியுதே. டேய் சுந்தரமூர்த்தி, டேய் சுந்தரமூர்த்தி. நம்ம ஊர்ல நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறானுங்க. எங்கேயும் கேட்ட குரல் மாதிரியே இருக்குது. நான் தான்டா சந்திரகாந்த். சந்திரகாந்த் நாளாச்சு. என்னடா எவ்வளவு நாளாச்சு? எப்படா வந்த நீ? இப்ப தாண்டா வர. ஆமா வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? ஆமா சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சா? எல்லாரும் நல்லாதான் இருக்கிறாங்க. அதுக்கு ஏன்டா இவ்வளவு சலிச்சுக்கிற? அது ஒண்ணு இல்லப்பா, நாம மிலிட்டரியில இருந்தப்போ எனக்கு அந்த பொண்ணாத்தாங்கிற பொண்ணுக்கும் அதான் எனக்கு தெரியுமே. தெரியும்ல, அவ போய் சேர்ந்துட்டா. எனக்கும் அவளுக்கும் பிறந்த பையன் இப்ப என்கிட்ட வந்து சேர்ந்துட்டான். அதான் இப்ப பிரச்சனை. ஓ உனக்கும் பையன் வீட்டுக்கு வந்துட்டான், அதனால பிரச்சனை. எனக்கு என் பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், அதுதான் பிரச்சனை. என்னது, உன் பையன் ஓடி போயிட்டானா? ஒரே பையன் தானே, அவனை ஒழுக்கமா வளர்க்கணும்னு கொஞ்சம் கண்டிப்பா வளர்த்தேன். ஒரு நாள் அவன் செஞ்ச தப்புக்காக துப்பாக்கில சுட்டுருவேன்னு மிரட்டினேன்.
அந்த கலாட்டாவுல அடிபட்டு நான் மயங்கி விழுந்துட்டேன். ஆனா நான் செத்துதான் நினைச்சிட்டு அவன் வீட்டை விட்டு ஓடிட்டான். அவனை தேடித்தான் ஊர் ஊரா அலையிறேன். சந்திரகாந்த், ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்பா. இப்ப வந்திருக்கிறானே என் பையன், அவனை உன் பையன்னு சொல்லிதான் என் வீட்டுல தங்க வச்சிருக்கேன். ஐயோ என்ன ஐயோ? என் பொண்டாட்டிய பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல. எனக்கு ஏற்கனவே இப்படி ஒருத்தி இருந்து அவளுக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சதுன்னு வை, அவ உயிரையே விட்டுருவா. அதனாலதான் உன் பையன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். காரியத்துக்கு எடுத்துறாத. அப்பா, ஊர்ல பிரச்சனைன்னு தான் இங்க வந்தேன். இங்க பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும் போல இருக்க. நான் அடுத்த பஸ் புடிச்சு ஊருக்கு போயிடுறேன். அடங்க பைத்துக்காரா, என் பையனையே உன் பையன்னு சொல்லி தங்க வச்சிருக்கிறேன். உன்னை தங்க வைக்க முடியாதா? உள்ள வாடா. வா உட்கார். கற்பகா, கற்பகா, என் ஃப்ரெண்டு இவரு இவன் யாமகுச்சி பேரு. யாமகுச்சியா? போட்டோ காமிச்சு மேஜர் சந்திரகாந்தன் சொன்னீங்க. என்னம்மா போட்டு குழப்புற? அவன் மேஜர் சந்திரகாந்த், இவன் ஓமகுச்சி. யாமகுச்சி. வணக்கம். வணக்கம்மா. வீட்டுல நல்லா இருக்காங்களா? அவ போய் 17 வருஷம் ஆகுதுமா. பிள்ளைங்க எல்லாம்? அது வந்து அவன் ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு புள்ள காணாம போயிட்டான், தேடி வந்திருக்கான். நீ போய் காப்பி கொண்டா. அது எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? நான் பயந்தே போயிட்டேன். சரி சரி, நீ என்ன பண்ற? காப்பி வரும், குடிச்சிட்டு இங்கே உட்காந்துரு. நீ தங்கறதுக்கு பாத்ரூம் ரெடி பண்ணிட்டு வர, பெட்ரூம் ரெடி பண்ணிட்டு வர. ஓமக்குச்சி யாமக்குச்சின்னு சொல்றான், பாத்ரூம்னு வேற சொல்றான். நம்ம ஏதாவது வம்புல மாட்டி விட்டுருவான் போல இருக்க. காபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ். வந்து இந்த மேஜர் சந்திரகாந்த் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் மனுஷனாமா? ஏங்க? தெய்வம்மா. குணத்துல தர்ம, தானத்துல கர்ண, நடத்துல ராம, சொத்துல குபேர, ஆக மொத்தத்துல அவன் ஒரு நடமாடும் கலியுக தெய்வம்மா. அவர் பையன் சந்தேகமே இல்லம்மா, தெய்வ குழந்தம்மா. வந்து அவங்க சம்சாரம்? சம்சாரம் இல்ல, அந்த அம்மா நடத்த சரியில்லைன்னு ஏதோ சொன்னாங்க. யாரவ சொன்னுவன்? சொன்னுவன செருப்பால் அடிக்கணும். அவனை சொன்னுவன. யாமகுச்சி, யாமகுச்சி, என்ன 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 டென்ஷன் ஆயிட்டா? யாமகுச்சி என்னடி அவனை போய் கேட்ட? இல்லீங்க, அந்த மேஜர் சந்திரகாந்த் சம்சாரம் நடத்த சரியில்லை. குழப்பிட்டியா? அறிவு இருக்குதா அவனுக்கு? அவனை பத்தி இவங்கிட்ட ஏடி கேக்குற? அவன் மேஜர் சந்திரகாந்த், ஓமகுச்சி. நீ முதல்ல உள்ள போ. டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத. காப்பி குடி, உள்ள போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மூட தூக்கிட்டு போய் போடுறா. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏன், என்ன விஷயம்? ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் நம்ம வீட்டுல தங்க வைக்கணும். இது என்ன வீடு நினைச்சே சத்திரம் நினைச்சுக்கிட்டியா? ஏற்கனவே உன் கூட வந்திருக்கானே ஒரு வாழ கருவாடு, அவனே வேஸ்ட். பத்தாவதுக்கு இன்னொருத்தனா கண்டவெல்லாம் தங்க வைக்க முடியாது. அவன் கண்டவன்ல, நம்ம 2 பேர் விஷயத்தையும் கண்டவன். அவனை கூடவே தங்க வச்சுக்கிதான் 2 பேருக்கு நல்லது. ஏற்கனவே உன்னை என் ஃப்ரெண்ட் பையன் தங்க வச்சிருக்கேன். இவனை என்னன்னு சொல்லி தங்க வைக்கிறது? நான் என்ன அவள மாட்டேனா? உங்க இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு யாமகுச்சி, அவனோட பையன் தான் இவன் சொல்லி அம்மா சொல்லிட்டேன். இந்த புத்திசாலித்தனமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதா ஓடி ஓடி வந்தேன். என்னது, யாமகுச்சி பையன் தங்க வச்சிருக்கேன்? கிழிஞ்சது வா. என்னப்பா? இன்னும் 2-3 நாள்ல எங்க அப்பாவோட சேர்த்து வைக்கிறேன்னு பாண்டி சொன்னுச்சு. இன்னும் 2-3 நாள் எதுக்கு? உங்க அப்பா கிட்ட இப்பவே உன்னை சேர்த்து வைக்கிறேன். சரி. எங்கடா அவன்? அப்பா. அப்பாவா? ஏய், எனக்கு எதிர அவ்வளவு அவசரத்துல பையன்? ஏங்க, ஏன் இவங்களை அப்பான்னு கூப்பிடுறான்? விவரம் கட்டவளே, எனக்கு எப்படி தெரியும்? அவங்க அப்பா புரிஞ்ச ஏகத்துல பாக்குறவங்க எல்லாம் அப்பா அப்பாங்கிறான். அப்பா, நான் தான் அப்பா உங்க புள்ள. அப்பா இல்ல, நான் உங்க அப்பா இல்லடா. ஐயோ, ஆள விடுறா டேய். ஐயோ, என்னமா அவசரமா கூப்பிட்டியாமே? ஓடி புடிச்சு விளையாடி காப்பாத்தண்டி பாத்துக்கிட்டு பாண்டியா மகனே, எப்படிடா இருக்கிற? இன்னும் சாவலியா? சாவலியா? என்னடா கேள்வி கேட்கிற? ஓடாதடா. அப்பா செத்துட்டு ஓடி போயிட்டேடா. டேய், சொல்றத கேளுடா. நில்றா பாண்டியா. டேய், என்னடா சொல்? அவன் என்ன அப்பாங்கறான், இவன் உன்ன மகனேங்கறான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப நான் யாரு? என்ன மகனே? டேய், நான் சொல்றத கேளுடா. நானும் குப்பல சேர்ந்தாம உன்னை துப்பாக்கியால சுட்டா. எல்லாரும் வந்து ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த ஆளை எங்கேயே பாத்துக்கமே? எங்க
டேய், நான் உங்க அப்பா இல்லடா. டேய், மாயாவி இல்ல ஆவி இல்ல மாமாடா. நீங்க எங்க ஆமா, நீங்களாம் எங்கடா இங்க கொல்ல பண்ற பாண்டியா? அப்பாடா, சொல்றத நம்புடா. ஏன்டா நின்னுடா? 2 ரோடு போகுது, ஒரு ரோடு இந்த பக்கம் போகுது, ஒரு ரோடு இந்த பக்கம் போகுது. எந்த பக்கம் போகணும்னு தெரியல, நின்னுட்டேன். அப்படியா? சரி கொஞ்சம் இரு, நான் இறங்கிறேன். அப்பா. மெல்ல மெல்ல மெல்ல. ஆ. அப்பா. சரி, நீ அந்த பக்கம் போய் உட்காரு. இனி ஓகே, நல்லவன். ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. யார கேட்டா தெரியும்? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஹோல்டர் 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 ஹோல்டர். இந்த பலசரக்கு மண்டக்காரங்களை எங்கேயோ பாத்துருக்கமே. டேய், ஏன்டா வண்டி நிறுத்தின? இல்லைங்க, இந்த பூதலிங்கம் பங்களாவுக்கு எங்கிட்டு வழின்னு கேக்குறதுக்காக நிப்பாட்டு. நாங்க புதுசு, தெரியாது. புதுசா? ஊருக்கு புதுசுனா இங்கேயாண்டா வந்தீங்க? டேய், ரெட்ட மண்டத்தலையா என் மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. கை 2ன்னு பாக்குறியா? எனக்கு 4. பின்னால பாரு, பெரிய மலையா நிக்குதா? அடிச்சு சுக்கு நூறு ஆக்குனா பொடி பொடியா விட்டா பேசிக்கிட்டே இருக்க. வாண்டியா வாண்டியா. பாஸ், உங்க மச்சான். ஐயோ ஐயோ, வந்துட்டாங்க. ஐயோ, அடிக்காதீங்கடா. புத்திசாலி பசங்க எப்பதான் சொல்லாம செஞ்சிருக்கானுங்க. உன்னை நான் காப்பாத்துறதா? பூரா பேரு அடிச்சு நொறுக்குடா. இவனுங்களேமா? ஆமாடா, உன் தங்கச்சி வாழ்க்கைய காப்பாத்தணும்னா பூரா பேரு பின்னு. நம்ம ஊருங்களே போட்டு அடிக்கிறா. சுப்புராஜா